சற்று முன் வெளியான தகவல் 2,5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ரேஷன் கார்டுகளை தவறான முறையில் பயன்படுத்தி வரும் மக்கள் மீது மாநில அரசு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் உணவு பொது விநியோகம் மற்றும் நுகர்வோர் துறையால் ரேஷன் கார்டு குறித்து தொடர்பான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. தகுதியான குடும்பங்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குவதை உறுதி செய்வதற்காக இதுவரை மொத்தம் 4 பிரிவுகளில் 2,58 லட்சம், அதாவது 2,58,344 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து முழுமையான தகவல் இங்கே பார்ப்போம். அதாவது தகுதியற்ற மற்றும் போலி ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் ரேஷன் கார்டுகள் சரிபார்க்கப்பட்டு தகுதியற்ற மற்றும் போலி அட்டைகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் குடும்ப தலைவர் இறப்பு, 100 வயதுக்கு மேற்பட்டவர் மற்றும் 18 வயதுக்கு குறைவானவர்கள் 6 மாதங்களாக தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருப்பது, விதிகளை மீறுதல் மற்றும் இரட்டை பலன் பெறும் பயனாளிகளின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் பொறுத்தவரை தற்போது ரேஷன் கார்டுகளை ரத்து செய்யப்பட்ட பயனாளிகளின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின், அதாவது NFSA கீழ் உள்ளன. தகுதியற்ற ரேஷன் கார்டுதாரர்கள் ரத்து செய்யப்பட பிறகு இதுவரை 3,17,575 ரேஷன் கார்டுகள் இந்த NFSAவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் தகுதியான பயனாளிகள் மட்டுமே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ், அதாவது NFSA சேர்க்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். அடுத்ததாக, ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்பது இங்கே பார்ப்போம். அதாவது ரத்து செய்யப்பட்ட அட்டைகளில் பெரும்பாலானவை பயனாளிகள் இறந்தவர்களின் பெயரில் உள்ளது. மொத்தமுள்ள 2,54 லட்சம், அதாவது 2,54,887 அட்டைகளில் 1,44 லட்சம், அதாவது 1,44,567 அல்லது 57% அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ரேஷன் கார்டுகள் தொடர்ந்து சரிபார்க்கப்பட்டு 5,489 அட்டைதாரர்கள் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதற்காக உணவு பொது விநியோகம் துறையால் இதற்கு மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றன. இதனால் 1,4 லட்சம், அதாவது 1,04,831 அட்டைதாரர்கள் மீதான விசாரணை இன்னும் நிலுவையில் உள்ளது. அதிகபட்சமாக தன்பாத்தில் இருந்து 12,561, தும்காவில் இருந்து 11,581, ராஞ்சியில் இருந்து 11,169 மற்றும் பூர்பி சிங்கூவில் இருந்து 9,038 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் 100 வயதுக்கு மேற்பட்ட மற்றும்
18 வயதுக்கு குறைவான 1,67,504 அட்டைகளில் 8,381 அதாவது 5% ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் குடும்ப தலைவியாக இருக்கும் பெண் ஒருவருக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று பொது விநியோக கட்டுப்பாட்டு ஆணையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவரது வயது 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். இதனால் ஒரு குடும்ப அட்டைதாரர் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு மேல் ரேஷன் கடையில் எந்த பொருளும் வாங்காமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த அத்தியாவசிய பொருட்களில் தேவை இல்லை என கருதி அந்த கார்டு தற்காலிகமாக செயலிழக்க செய்யப்பட்டு பின்னர் சரிபார்ப்புக்கு பின் ரத்து செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் 8,02,685 அட்டைகளில் 97,867 அட்டைகள் அதாவது 12.19% ரத்து செய்யப்பட்டுள்ளது. இரட்டை பலன் ஒரே நபர் வெவ்வேறு இடங்களில் இதற்கு பல கார்டுகள் வைத்திருப்பது தெரும் 2,716 அட்டைகளில் 7,529 குறிப்பாக 3.75% அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இரட்டை பலன் என்பது தேசிய ரேஷன் கார்டு போர்ட்டபிலிட்டி திட்டத்தின் கீழ் பயனாளிகள் ஒரே ஆதார் அட்டையில் மாநிலத்துக்கு 2 மாவட்டங்களில் அல்லது ஜார்க்கண்ட் மற்றும் பிற மாநிலங்களில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இருந்து ரேஷன் பெறுகிறார்கள் என்பதுதான். மற்றும் முக்கிய மந்திரி மைனியா சம்மன் யோஜனா திட்டம் என்றால் என்ன என்பது இங்கே பார்ப்போம். மாநில அரசின் முக்கிய திட்டமான முக்கிய மந்திரி மைனியா சம்மன் யோஜனா திட்டத்தின் ரேஷன் கார்டுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அட்டையுடன் பெயர் இணைக்கப்பட்ட 18 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 2,500 நிதி பலன் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இத்தகைய சூழ்நிலையில் 2,58,344 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த பெண் பயனாளிகளும் மைனியா யோஜனாவில் இருந்து விலக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 3,17,575 புதிய பயனாளிகளின் ரேஷன் கார்டுகள் உருவாக்கப்பட்டால் அதில் சேர்க்கப்பட்டுள்ள பெண் பயனாளிகள் மைனியா சம்மன் யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும்.